துணியை துவைக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது, அதை காய போட்டு மடிச்சு வைக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு. துணியை மடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஒரு சேர்ல அள்ளி கொண்டு போட்டுருதேன், அது அந்த ஆணைக்கு கிடக்கு. இப்படியே ஒரு வாரத்துக்கு துணி பூரா சேர்ந்துக்கிட்டே போகுது. பிறகு வீடே பார்க்க அசிங்கமாயிருது. எப்பா இந்த துணி இவ்வளோ கிடக்கேன்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு உட்காந்து மடிக்க வேண்டியிருக்கு. இப்படிதான் இப்படி சேர்ந்து சேர்ந்து போயிருது. எரிச்சலா இருக்குப்பா. துணி மடிக்கிறதே ஒரு பெரிய வேலையா கிடக்கு. லட்சுமி, வீட்டில் இருக்கியாம்மா? உள்ள வரலாமா? யார் குரல்? தலைவர் என்னாச்சி குரல் மாதிரில கேக்கு. வந்திருக்காரு போலயே. தலைவர் என்னாச்சி உள்ள வாங்க. தலைவர் என்னாச்சி, என்ன எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயமா? உட்காருங்களே. உட்காரெல்லாம் நேரம் இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்னாச்சி, என்ன விஷயம்? ஏம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் ஒரு மாந்தோப்புல வேலைக்கு போனீங்களே. ஐயோ, அந்த மாந்தோப்பா? நாங்க வேலைக்கு போயிட்டு வேலை செய்யாம தூங்கிட்டோமே. படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் அந்த முதலாளி கூட ஏசுனாரே. சண்டை போட்டு எங்ககிட்ட சண்டை போட்டு உங்ககிட்ட சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாயிட்டே. அந்த மாந்தோப்பையே சொல்லுதீங்க? ஆமாம்மா, அந்த மாந்தோப்பே தான். என்ன தலைவர் என்னாச்சி, ஒரு வருஷம் கழிச்சு இந்த மாந்தோப்பு ஓனர் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா? நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? ஐயோ, எங்களெல்லாம் ஜெயிலில் போட்டுருவாங்களா? வேண்டாம் அண்ணாச்சி, தயவு செஞ்சு எங்களை விட்டுற சொல்லுங்க அண்ணாச்சி. இனிமே நாங்க வேலை செய்யும்போது தூங்க மாட்டோம். தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்க, தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்க. பயப்படாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறகு எதுக்கு தலைவரே அந்த மாந்தோப்பை பத்தி பேசுறீங்க? ஏம்மா பதறாதம்மா, நான் சொல்லுறத பொறுமையா கேளு. மறுபடியும் அந்த மாந்தோப்புல வேலை இருக்கு போல, க்ளீன் பண்ற வேலை. அதான் ஒரு 7-8 பேரை அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டாரு. அட கடவுளே, மறுபடியும் அந்த மாந்தோப்புக்கா? வேண்டாம் தலைவரே, வேண்டாம் வேண்டாம். தயவு செஞ்சு அந்த ஆள்கிட்ட சொல்லிருங்க, நாங்க யாருமே இல்லை, எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டோம்னு சொல்லிருங்க தலைவரே. இந்த ஊர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிருங்க. வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். ஏம்மா இப்படி பயந்து சாவுத? ஒரு 7-8 பேர் கேட்காருமா, போய் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வாங்களேன். மறுபடியும் அதே மாதிரி தப்பு நடந்துட்டுனா என்ன செய்ய தலைவரே? மான மரியாதை எல்லாம் போயிருமே. எங்களுக்கும் போகும், உங்களுக்கும் போயிருமே. நாங்க என்ன செய்ய? அதெல்லாம் ஒரு தப்பு நடக்காதுமா, நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம். ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம் தராங்களாம், ஒரு நாளைக்கு மட்டும்தான். போயிட்டு வந்துருங்கம்மா. அதுக்கு இல்லை தலைவரே, அந்த மாந்தோப்பு ஓனர் எங்களை பார்த்த உடனே ஏசுவார். போன வருஷம் வேலை செய்யாமல் போட்டுட்டு ஓடிட்டாளுங்க, அவளுகளே எதுக்கு மறுபடியும் வந்திருக்காளுங்கன்னு ஏசுவார் தலைவரே. அதுக்கு தான் சொல்லுதே. ஏம்மா, அந்த ஆள் வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? தலைவர் என்னாச்சி, போன வருஷம் நீங்க தோட்டத்துல வேலைக்கு ஆள் அனுப்பி விட்டீங்கல்ல, அதே மாதிரி இந்த வருஷமும் அனுப்பி விடுங்க, நல்ல வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களை கூப்பிட வந்தேன். அப்படியா? அவருக்கு ஞாபகம் இல்லையா? அப்பனா ரொம்ப நல்லது தலைவரே. நாங்க போயிருந்தோம். போறதுக்கு என்ன, நாங்க ஒரு 7-8 பேர் நாளைக்கு காலையில போயிருந்தோம். சரிம்மா, போயிருவீங்கல்ல, ஆள் வருவாங்கன்னு சொல்லிடலாம்ல. சொல்லிருங்க தலைவரே, தாராளமா சொல்லிருங்க. நாங்க கண்டிப்பா போயிருவோம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன ஆட்டும் தலைவரே, நாங்க காலையில கண்டிப்பா போயிருவோம். நீங்க தைரியமா போங்க. இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மூஞ்ச ஏன் இப்படி மாத்தி மாத்தி காட்டுதான்னு தெரியல. சரி, நம்மளுக்கு இங்க இருந்த ஒரு மாதிரி பயமா பீதியா இருக்கு. பேசாம வீட்டை பார்த்து போயிருவோம். சரி சரி, முதல்ல எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லணும், வாங்கடி வாங்கடின்னு எல்லாரையும் கூப்பிடணும். அதுக்கு பிறகு நாளைக்கு போய் 1000 ரூபாய் சம்பாதிக்க போறேன். நெட்டம்மா, பாப்பாவையும் தூக்கிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கேன். நானும் தூக்கிட்டு வரலான்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் கேட்கல. நான் வச்சுக்கிட்டுதே, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. மருமோளே, உங்க அம்மாவையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கலாம்ல. அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடாம வந்திருக்கேன். நான் என்ன வர வேண்டாம் நான் சொல்லிட்டு வந்தேன். வாங்க வாங்கன்னு கெஞ்சி பார்த்துட்டேன். அவங்க தான் வரலன்ட்டாங்க. மருமகனுக்கு ப்ரமோஷன் கிடச்சதில்ல, அந்த சந்தோஷத்தில் இன்னைக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால மத்தியானம் நல்ல நிறைய சாப்பிட்டுட்டோம். அந்த சாப்பாடே மிச்சம் கிடக்கு, அதையே நாங்கள் ராத்திரிக்கும் சாப்பிட்டுக்கிடுதோம், வேண்டான்ட்டாங்க. அதனால தான் சரி, நாங்கள் பாப்பாவை பார்த்துட்டு வீட்டில் இருக்கோம், நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பி விட்டாங்க. நான் என்னமோ அவங்கள வர வேண்டான்னு சொன்ன மாதிரி சொல்லுதீங்க. இன்னொரு நாளைக்கு வேணால் அவங்கள கூட்டிகிட்டு வருவோம். சரி, சாப்பாடு ஆர்டர் போட்டுருவோமா? இருங்க, அந்த பையனை கூப்பிடுதேன். இப்போ வெயிட்டர் தம்பி, கொஞ்சம் இங்கே வாயேன். சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுதீங்க? 2 பேரும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வருவாங்க. தம்பி, நான் எங்கே போனாலும் முதல்ல புரோட்டா தான்ப்பா சாப்பிடுவேன். புரோட்டாவும் சிக்கன் குழம்பும் கொண்டு வந்துரு. சரிக்கா, கொண்டு வரேன். இப்போ எனக்கு ஒரு கோழி பிரியாணி கொண்டு வந்திருப்பா, எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, கொண்டு வரேன். எனக்கு அப்படியே ஒரு கீ ரோஸ்ட்டுப்பா. சரிண்ணே, இருங்க, எல்லாத்தையும் கொண்டு வரேன். என்ன தம்பி, பிரியாணி எதுவும் சாப்பிடலையோ? தோசை கேட்டிருக்கு. சித்தி, எனக்கு ஹோட்டலுக்கு வந்தாலே இந்த கீ ரோஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும் சித்தி. நல்ல கோன் மாதிரி சுற்றி வச்சு மொறு மொறுன்னு கொண்டு வருவாங்களா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஹோட்டலுக்கு வந்தால் அதான் சாப்பிடுவேன். நான்லாம் ஹோட்டலுக்கு வந்தேன்னா எல்லாத்தையும் திம்பேன்ப்பா.
முதல்ல புரோட்டா திம்பேன், அதுக்கு பிறகு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கு பிறகு தான் இந்த தோசை பூசை எல்லாம். நெட்டம்மா நீ என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுன்னு. இன்னைக்கு என்னவோ சாப்பிட்ற மூடே இல்லை. முதல்ல புரோட்டா தின்னுக்கிடுதேன், அதுக்கு பிறகு வயிற்றுல இடம் இருந்தால் பார்ப்போம். வெறும் புரோட்டாவும் பிரியாணியும் தான் சொல்லியிருக்கீங்க, சைடிஷ்க்கு ஏதாவது சொல்லுவோமா? ஆ சரி, அதை வேணா சொல்லுங்க. என்ன சொல்ல நெட்டம்மா? சிக்கன் 65 சொல்லுவோமா? ஆமாம் ஆமாம், பொரிச்ச கறி பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதையே சொல்லுங்க. சரி, அந்த பையன் இப்போ சாப்பாடு கொண்டு வருவான்ல, அவன்கிட்ட சொல்லி விடுவோம். சார் சாப்பாடு வந்துட்டு. இங்கே வச்சிருப்பா. சார் வேற ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஆமாம் தம்பி, சிக்கன் 65 மட்டும் ஒன்று கொண்டு வந்துருங்க. சரி சார், கொண்டு வரேன். என்ன 2 பேரும் ஏன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிடுதோம். தம்பி பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கியா? எனக்கு பிரியாணி வேண்டாம் சித்தி, நான் தோசை சாப்பிட போறேன், நீங்க சாப்பிடுங்க. ராமு, புரோட்டாவும் கறி குழம்பும் சூப்பராக இருக்கு, ஒரு வாய் தரட்டா? நீ சாப்பிடு நெட்டம்மா, நான் வேணும்னா கேட்கேன். சார் சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது வேணா சொல்லுங்க, நான் அங்கே நிற்கேன். சரிப்பா, வேணா கூப்பிடுதேன். ராமு, லட்சுமி அக்கா ஃபோன் அடிச்சாங்க. தலைவர் சொன்னாராம், நாளைக்கு பக்கத்து ஊர் மாந்தோப்பில் ஒரு வேலை இருக்கான், சும்மா க்ளீன் பண்ணுற வேலை தான், நானும் போயிட்டு வரட்டா? 1000 ரூபா சம்பளம் தராங்களாம். அதெல்லாம் எதுக்கு நெட்டம்மா? வேண்டாம் வேண்டாம், நீ வீட்டில் வேலை செய்யறது காணாதா? வெளியே வேற போய் 1000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு நாள் பூரம் கிடக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். அங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு நாள் பூரா ஏதாவது சும்மா வேலை செய்கிற மாதிரி ஓப்பி அடிச்சுட்டு 1000 ரூபாயை வாங்கிட்டு வர போகிறேன். அதில் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, பேசாமல் வீட்லேயே கடை. நீ போய் ரோட்டில் எங்கனையாவது குப்பை எழுதிக்கிட்டு கிடப்ப. ராமுக்கு தானே மானம் போகும். இப்போ தான் அவனுக்கு ப்ரமோஷன் வேற கிடச்சிருக்கு, மானத்தை வாங்காத, பேசாமல் வீட்டிலேயே இரு. நான் ஒன்றும் ரோட்டில் போய் குப்பை எள்ளி உங்கள் மானத்தெல்லாம் வாங்கலை. ஒரு மாந்தோப்புக்குள்ளே தான் வேலை. நான் மட்டும் என்ன தனியாக போகிறேன்? லட்சுமி அக்கா, மாலாக்கா, எலிச்சக்கா, அத்தை பாட்டின்னு எல்லாரும் வராங்க. பிறகு அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு என்ன? சும்மா போய் வேலை செஞ்சுட்டு 1000 ரூபா வாங்கிட்டு வர போகிறேன். 1000 ரூபா கிடச்சா உங்களுக்கெல்லாம் கசக்கோ? அதெல்லாம் வேண்டாம் நெட்டம்மா, 1000 ரூபாய்க்காண்டி நீ போய் அடுத்த இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்க வேண்டாம், பேசாம இரு. அதானே பார்த்தேன், நான் உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆகி, ஒரு எலன் மாஸ்க் மாதிரி ஆகி, ஒரு செவ்வாய் கிரகத்தில் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேனோ, நான் பெரிய ஆளாகி உலகத்திலேயே பெரிய ஃபேமஸ் ஆயிடுவேணும்னு உங்களுக்கெல்லாம் போறாம, அதனால தானே இப்படிலாம் பேசுதீங்க. நம்ம எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் இந்த தோட்டத்துக்கார காணும். வருவாரு, முதலாளின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே வருவாங்க. நம்ம தான் முதல்ல நிற்கும், அப்பதான் தோட்டத்துக்காரர் வந்த உடனே நம்மளை முதல்ல பார்ப்பாரு. பார்த்த உடனே இவதான் இந்த கூட்டத்துக்குலாம் தலைவின்னு நினச்சிக்கிடுவாரு. அப்பந்தான் நம்மளை பார்த்துட்டு போகும்போது சம்பளத்தை நம்ம கையில் தருவாரு. அடியே, எல்லாரும் சாப்பாடு கொண்டு வர சொன்னனே, கொண்டு வந்தீங்களா? வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்தீங்களாடி? எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையும் நானும் தான் இருப்போம், நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். வேறு யாருக்கு சோறு பொங்கி வச்சுட்டு வர? நாங்கள் சோத்தை பொங்கி கையில் கொண்டு வந்துட்டோம். நான்லாம் வீட்டில் எங்கள் மகனுக்கு காலையில் சாப்பாடு செய்யும் போதே சேர்த்து பொங்கி வச்சுட்டேன். நீங்கள் தான் நேரத்தையே ஃபோன் அடித்து சொல்லிட்டீங்கல்ல, அதனால சேர்த்து காலையிலேயே சோத்தை பொங்கிட்டேன், ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வந்துட்டேன். நான் காலையிலேயே சோத்தை பொங்கிட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் இட்லி கடையை பார்க்காரு. இட்லி கடையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவருக்கு சோறு வேணும்ல, அதனால 2 பேருக்கு சேர்த்து சோத்தை பொங்கி கொண்டு வந்துட்டேன். ஏம்மா, நீங்க எல்லாரும் தான் அந்த பக்கத்து ஊர் முத்துப்பாண்டி என்னாச்சு சொன்ன ஆட்களாம்மா? ஆமாம் அண்ணாச்சி, நாங்கள் தான் அது. நாங்கள் எல்லாரும் வேலைக்காண்டி வந்திருக்கோம். சரிம்மா, இந்த தோட்டத்தை பூரம் சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு ஒரே நாள்ல முடிச்சிருங்க. சாயந்தரம் போகும்போது ஆளுக்கு 1000 ரூபா தந்துருதேன், சரியா? ஆட்டோ அண்ணாச்சி, வேலையில் ஒரு குறையும் வைக்க மாட்டோம். நாங்கள் எல்லா வேலையும் சுத்தமாக முடிச்சிருந்தோம். ஏம்மா, ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா தான் சாயந்தரம் துட்டு தருவேம்மா, இல்லைன்னா கிடையாது பார்த்துக்கோங்க. போன வருஷம் இப்படித்தான் ஒரு குரூப் பொம்பளையிலும் வந்தவளுக்கு ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாளுகன்னு நினைச்சிட்டு நானும் போயிட்டேன். பார்த்தா அவளுக்கு அட்டகாசம் பண்ணியிருக்காளுங்க. தோட்டத்துல மாங்காயை பறிக்கவும் அதை செய்யவும் இதை செய்யவும் பண்ணிட்டு மத்தியானம் பூரா படுத்து தூங்கிட்டாளுங்க. சாயந்தரம் நான் வந்து பார்க்க ஒரு வேலையும் நடக்கல, எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்காளுங்க. ஆனா எந்த ஒரு பொம்பளையில இருந்து எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குமா. யாத்தாடி, நல்ல வேலை இவருக்கு ஞாபகம் இல்லை. கடவுளே ரொம்ப நன்றி, இவருக்கு மட்டும் ஞாபகம் இருந்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும். லட்சுமி அக்கா, சாக்காவதிங்க. அப்படியே அமைதியாக வேலையை முடிச்சுட்டு நைஸாக இருந்த இடம் தெரியாமல் ஓடியே போயிடணும், சரியா? சரிட்டி. சரிம்மா, வேலையை முடிச்சிருங்க. சாயந்தரமா வார என்ன விளக்கமாறு கூட அது இதுன்னு அங்க இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. அண்ணாச்சி, நீங்க தைரியமா போங்க, நாங்க வேலையெல்லாம் முடிச்சு சுத்தப்படுத்தி வச்சிருந்தோம். நீங்க சாயந்தரம் வந்தோடனே நல்லா சந்தோஷப்படுவீங்க. எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு, சரியா? நான் எல்லாரையும் நல்லா வேலை செய்ய சொல்லி எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுதேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வாரேன். இந்த ராதை என்னமோ தலைவி மாதிரி முன்னால போய் நின்றுக்கிட்டு எல்லாரையும் நான் வேலை செய்ய சொல்லிடுதேங்க. இவ சொல்றதையே நம்ம கேட்கணும்.
இவங்க சொல்கிறத கேட்டு தான் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு மானங்கட்ட வேலை எனக்கு தேவையே இல்லை. 1000 ரூபாயும் தேவையில்லை, உங்கள் வேலையும் தேவையில்லைன்னு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அடியே எல்லாருக்கும் கேட்டுச்சா? அந்த அண்ணாச்சி சொல்லிட்டு போனாரே, போன வருஷம் எந்த கும்பலோ வந்து வேலை செய்யாம படுத்து தூங்கிட்டு போனாலுங்கன்னு சொன்னாரே, அது வேற யாரும் இல்லட்டி நம்ம தான். சரியா? இந்த வருஷம் ஒழுங்கா வேலை செய்யணும். போன வருஷம் மாதிரி ஆயிடக்கூடாது. ஒழுங்கா வேலை செஞ்சு முடிச்சிட்டு சாயந்தரம் போகும்போது கையில காசை வாங்கிட்டு தான் போகணும். சரியாட்டி? ஆ சரி சரி, சம்பளத்தை வாங்காம போகக்கூடாது. புக்கவாய் தாத்தா, உங்களை தான் கூப்பிடவே இல்லையே. உங்களுக்கு வேலைக்கு வரணும்னு என்ன அவசியம்? நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் வேலைக்கு வரலட்டி, நான் மங்கம்மாக்கு பாடிகார்டா வந்திருக்கேன். பாடி கார்டா? ஏன் என்னைய பார்த்தா பாடிகார்டு மாதிரி தெரியலையோ? பால் ஊத்துற வயசுல பாடி கார்டாக்கும். அடியே, யாரை பார்த்து பால் ஊத்துற வயசுன்னு சொன்னேன்? நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஆம்பளை சிங்கம், இளம் சூறாவளி. என்னைய பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. முருகேசா, அமைதி அமைதி, கோவப்படாத. மங்கம்மா, நீ சொன்னதுக்காண்டிதான் இப்ப நான் அமைதியை விடுதேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அந்த குந்தாணிய தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். என்ன பொக்கவாய் தாத்தா, சைக்கோ செல்லத்தாய் சொல்ல வேண்டிய டைலாக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒழுங்கா ஒண்ணு கவனிங்க. நான் யார் வம்புக்கும் வரமாட்டேன், தும்புக்கும் வரமாட்டேன். யார் என்னைய தொல்லை பண்ணக்கூடாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கணும், நான் என் வேலையை பார்ப்பேன். என்கிட்ட வந்து யார் வம்புலுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. நீ யாரு வம்புக்கும் வராம இருந்தாதான் உனக்கு நல்லது. சரியா? அப்படியே இருந்துட்டு சாயந்தரம் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போ. இல்லைன்னா ஒழுங்கா உயிரோட வீடு போய் சேர மாட்ட பாத்துக்கோ. தாத்தா, நீங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டான்னு, நீங்க சும்மா இருந்தா போதும். நான் வந்திருக்கிறது மங்கம்மாக்கு பாடிகார்டா. உனக்கு வேலை செய்ய ஒண்ணு வரல. நான் பாடிகார்டு வேலையை ஒழுங்கா பாப்பேன். நீ சும்மா இருட்டி ஒத்த ரோசா. ஐயே, ரொம்ப தான் பண்ணுதீரு. வாங்க வாங்க போவோம். வந்து உள்ள வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே 7:30 கூட்டுதாளுங்க. இவளுகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பாடு பட போறேனே தெரியல. அத்தை பாட்டி, நீங்க வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா கூட உட்காந்துருங்க. சரியா? நானும் இளிச்சக்காவும் சேர்ந்து பாத்துக்கிடுதோம். இந்த இடத்த பூரம் கூட்டி பெருக்கி அல்லணும், அவ்வளவுதானே. நாங்க வேலையை முடிச்சிருதோம். ஏன் மட்டும் என்னைய மட்டும் வேலை செய்யக்கூடாதுங்க? நானும் சேர்ந்து செய்யுதேன். அத்தை பாட்டி அதுக்கு சொல்லல. நீங்க வயசான ஆளு, நீங்க என்னத்தை போட்டு வேலை செய்ய போறீங்க? நாங்க 2 பேரும் செய்யுதோம். சரியா? நீங்க உட்காந்து டிவி பாருங்க. போன்ல டிவி பாப்பீங்கல்ல, அதை செய்யுங்க. என்ன டீ, நான் ரொம்ப டிவி பார்க்க என்ன கிண்டல் அடிக்கியோ? நானும் வேலை செய்த மாட்டி. அதெல்லாம் இல்ல அத்தை பாட்டி, கிண்டல் அடிக்கல. உங்களையே நான் கிண்டல் அடிக்க போறேன்? நீங்க வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லுதே. நீங்க வயசான ஆளு, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது டீ, நானும் வேலை செய்யத்தான் செய்வேன். உடுங்க இளிச்சக்கா, அவங்கள ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்களால என்ன முடியுமோ அவங்களே செய்யட்டும். கொஞ்ச நேரம் வேலை செய்வாங்க, பிற கால் வலிக்குன்னு போய் உட்காருவாங்க. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்தும். ஆஹா, மாங்காயை பார்த்தோன்னே நாக்கில் எச்சி ஊறுதே. பெட்டி பெட்டியால மாங்காயை அடுக்கி வச்சிருக்காங்க. ஆஹா, அடிச்சது பாரு லக்கி பிரைஸு. எத்தனை பெட்டியில மாங்காய் இருக்கு. உப்பு மிளகாயும் தடவி தின்னமுன்னா கொண்டாங்குமே. இந்த ஏரியா பக்கம் யாருமே இல்லை. பேசாம மாங்காயை பூரா கடிச்சு தின்றுவோமா? முடியாது டீ, முடியாது. இது நம்ம மாங்காய் கிடையாது. நம்ம வேலைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இந்த டப்பாயை பூரம் கொண்டு அந்த பக்கம் அடுக்கி வைக்கணும். ஆமாடி, நம்ம இந்த மாங்காயை திங்க முடியாது. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நம்ம இந்த தோட்டக்காரர் நம்மளுக்கு கொஞ்சம் மாங்காய் எதுவும் தந்தாலும் தருவார். அவர் தந்தாருன்னா வீட்டில் கொண்டு போய் திம்போம். ஒரு மாங்காயை தின்ன என்னமா ஆயிரப்போகுது? சரி விடுங்க, இன்னைக்கு நம்மளுக்கு மாங்காய் கிடைக்கணும்னு இருந்தால் தாராளமாக கிடைக்கும். சரியா? இந்த பெட்டியை கொண்டு இப்போ அங்கே வைக்கணும், அவ்வளோதானே. வச்சிருவோம். ஏட்டி, இந்த பெட்டியை தூக்கி என் தலையில் வைக்கியா? நான் கொண்டு அங்கே வச்சுட்டு வரேன். ஆட்டும்க்கா, இருங்க தூக்கி வைக்கேன். வை டீ, வை, தலையில் வை. பெட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போலயே, தலையில் வச்சு தூக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கேன். பேசாமல் ஆளுக்கு ஒரு கையை பிடிங்கடி, அப்படியே தூக்கி கொண்டு வச்சிருவோம். என்னையெல்லாம் யாரும் நினச்சிங்க? என் தலையில் தூக்கி வை, நானும் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவேன். வாழக்கா கரெக்டாக இருக்கா? அப்படி வச்சிருட்டா? ஆமாடி, கரெக்டாக இருக்கு. ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, அப்படியே தூக்கிட்டு போயிருதேன். இக்க பார்த்து என்ன, கூட உங்களோட வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. கீழே விழுந்துட போறீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, நான் தூக்கிட்டு போகிறேன். நீங்கள் 2 பேரும் அடுத்து தூக்கிட்டு வாங்க. எம்மா, மாலை பார்க்க தான் ஆளாக்கு மாதிரி இருக்கா. ஆனால் எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறா? சரி, அடுத்து உங்கள் மண்டையில் ஒன்று தூக்கி வைக்கவா? வேண்டாம் தாயே, நம்மளுக்கெல்லாம் மண்டை வலி வந்துடும். எனக்கெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு போக முடியாது. நீ ஒரு பக்கம் ஒரு கையை பிடி, நான் ஒரு பக்கம் ஒரு கையை பிடிக்க. 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போவோம். சரிக்கா, நானும் தலையிலெல்லாம் தூக்கி வச்சு கொண்டு போக முடியாது.
அந்த டப்பா இருக்கிற வெயிட்டுக்கு நான் அதை தூக்குனேன்னா நான் உடஞ்சி விழுந்துருவேன். பிறகு என்னைய ஒரு கட்டப்பையில் போட்டு தான் அள்ளி கொண்டு போகணும். ஆமாம்மா, உயிரோட விளையாடக்கூடாது. இந்த ஒரு பெட்டிக்காண்டி நம்ம உயிரை விட முடியுமா? நம்மளாம் அப்படியே வேலை செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி, நீங்கள் ஒரு கையை பிடிங்க, நான் ஒரு கையை பிடிக்கேன், தூக்கிட்டு போவோம். ஏ தூக்கு 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 தூக்கு, அப்படியே நடம்மா. ஆ, இது நல்ல கதையாக இருக்கே. நான் இப்படியே பின்னாடியே நடந்து போய் எங்கனையாவது கல்லு தட்டி வலிக்கு உழவா? இருங்க, நான் திரும்பிக்கிடுதேன். அப்படியே போட்டி தூக்கி கொண்டு வச்சிருவோம். ஆ சரிக்கா, நீங்கள் அப்படியே பின்னால இருந்து லேசாக தள்ளின மாதிரியே நடந்து வாங்க. நானும் வேகமாக நடந்தேன்னா சரியாக இருக்கும். ஒரு வண்டி கிண்டி வைக்கக்கூடாது. வண்டினா வீல் இருக்கும், நம்ம பாட்டுக்கு வச்சமா தள்ளுனமான்னு இருக்கும். இப்படி தூக்கி சுமக்க விடுதானுங்களே. சரி, என்ன செய்ய முடியும்? ஒரு 4-5 பெட்டி தானே, தூக்கி கொண்டு போடுவோம். நான் ஒரு ஆள் பெட்டியை தூக்க முடியாம தலையில போட்டு மாங்கு மாங்குன்னு கொண்டு போய் வச்சுட்டு வாரேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க ஆடி அசைஞ்சு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. யோ மாலாக்கா, நீங்கள் எப்படி தலையில் வச்சு கொண்டு போனீங்க? என்ன வெயிட்டாக இருக்குது தெரியுமா? அதான் ஒரு வண்டி இருந்தால் வச்சு தள்ளிக்கிட்டே போயிடலாமேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் போய் கேட்டு வந்தேன், வண்டி இருக்கா, ஆனால் நம்மளுக்கெல்லாம் தரமாட்டாங்களாம். பெரிய பெரிய மூட்டையை வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். இந்த சின்ன பெட்டிக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஒரு வண்டியை கொடுத்து அவனுங்களுக்கு என்ன கேடு? இந்த பெட்டி என்ன கணக்கு தெரியுமா? தூக்க முடியுதா, கொண்டாட முடியுதா? சரி, அதை விடுங்க. ஒரு 4-5 பெட்டி தானே, தூக்கிட்டு போயிடலாம். பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம மரத்து மேலே ஏறுவோமா? எனக்கு மாமரத்தில் ஏறி விளையாடணும்னு ரொம்ப நாளாக ஆசைக்கா. அடியே, வேலைக்கு வந்திருக்கோண்டி, ஏறி ஏறி விளையாண்டுட்டு கிடந்தோன்னே எல்லாரும் சத்தம் போடுவாங்க. நம்ம என்ன வேலை செய்யாமையா இருக்கோம்? வந்ததுலேருந்து வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஏறி விளையாண்டா என்னையா? எனக்கும் சின்ன வயசுலயே மரத்துல ஏறி விளையாடணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மா முருங்கை மரமா வச்சு விட்டுருவாங்க. அதுல ஏற முடியாது. ஏறனா படக்கு படக்குன்னு உடஞ்சு உடஞ்சு உளுந்துரும். இந்த மாதிரி மரம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமே, ஏறி விளையாடுவோமா? என்னடி இப்படி பண்ணுதீங்க? எனக்கும் மரத்துல ஏறி விளையாடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வேலை கெட்டு போயிருமேன்னு பார்க்க வேண்டியிருக்கு. வேலையெல்லாம் கெட்டு போகாது. வாங்க, கொஞ்ச நேரம் ஏறிட்டு வந்து வேலையை பார்ப்போம். சரிட்டி, சீக்கிரம் இந்த பெட்டியை தூக்குங்க, கொண்டு போட்டு போவோம். ஐயோ, எவ்வளவு மாங்காய் கிடக்கு, கீழெல்லாம் கொட்டி கிடக்கே. ஆமா ராதா, கீழெல்லாம் கொட்டி கிடக்கு பாத்தியா? இந்த மாங்காயெல்லாம் கூடையில அள்ளி கொண்டு வைக்கிறதா நம்ம வேலை. கூடையில தானே வைக்கணும், அள்ளி வச்சிருவோம். சரி, நீங்க இரு, நான் போய் கூடை எடுத்துட்டு வாரேன். இங்க பாரு பாத்திமா, நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. நீ இந்த லட்சுமி என்கோ காரிகை இருக்காளுகள்ல, அவளுக்கு கூட எல்லாம் சேராத. ஏன், நான் எதுக்கு அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லுதே? அவளுக்கெல்லாம் சரியான நம்பிக்கை துரோகிங்க. அவளுக்கு கூட சேர்ந்தேன்னா நீ வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேறவே முடியாது. சரியா? அவளுக்கு கூட சேர்றதை நிறுத்திக்கோ. நீ ஏன் கூட சேரு, அப்பதான் உனக்கு வாழ்க்கையில எப்பவுமே நல்லதே நடக்கும். அப்படியா? உன் கூடயே சேரணும்? உன் கூட சேர்ந்தா எனக்கு என்ன நல்லது நடக்கும்? இங்க பாரு பாத்திமா, மாங்காய் எவ்வளவு கிடக்கு பாத்தியா? எனக்கும் இந்த மாங்காயெல்லாம் பார்த்தோன்னா வாயில எச்சி ஊறுது, உனக்கும் ஊறுமே. அதனாலதான் சொல்லுதேன், கூடையில இருக்கிற மாங்காயை கொண்டு போய் நம்ம வெளியே கொண்டு வச்சுட்டு வந்துருவோம். நம்மளுக்கு எத்தனை கூடை தேவையோ அத்தனை கூடையை கொண்டு வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோயே, சாயந்தரம் போகும்போது அப்படியே நைஸா தூக்கிட்டு போயிடலாம். உனக்கும் 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அதுகளுக்கு மாங்காய்னா பிடிக்கும்னு நினைக்கேன். வீட்டுல கொண்டு போய் மாங்காயை ஊறுகாய் போடலாம், நல்ல குழம்புல போடலாம், காயை போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோயே, என்னைக்குனாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? உனக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் சொல்லுதே, கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு வந்துருவோம். ஐயையோ, மாங்காயை கூடையோடெல்லாம் தூக்கிட்டு போக கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ பாத்திமா, நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கி. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? என்ன ஐடியா இருக்கு? இங்க பாரு, ஐடியாவை சொல்லுதே, ஆனா இந்த ஐடியா வேற எவளுக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கணும். சரியா? இல்லைன்னா எல்லாவளும் ஆளாளுக்கு கூடையை தூக்கிட்டு போயிருவாளுங்க. சரி சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, நீ இங்கேயே நில்லு, எவ்வளாந்து வாராளான்னு பாத்துக்கோ. நான் இந்த வாரேன். எங்க போற? இரு பாத்திமா, இந்த வாரேன். இவ எங்க போனான்னு தெரியலையே, திடீர்னு ஓடிட்டா. வந்து விட்டேன், நான் வந்து விட்டேன். எதுக்கு மாங்காய கூடையோட அள்ளிட்டு இங்க வந்திருக்க? அங்கதான் இந்த கூடை இருந்துச்சு, அப்படியே அங்க மாங்காயும் நிறைய கிடந்துச்சா, அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன். நல்ல நல்ல மாங்காயா இருக்கு, அதுக்கு தான் போட்டு கொண்டு வந்தேன். ஏதோ ஐடியா சொல்ல போறேன்னு கூடையில மாங்காய் அள்ளிட்டு வந்திருக்க. சொல்லுங்க பாத்திமா, உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? நீதான் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டியே. ஆமா ஆமா, நான் உன் ஃப்ரெண்டு தான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி இரு, இந்த வந்துடுதேன். மறுபடியும் எங்க ஓடுதே? இவ ஏன் இப்படி இருக்கா? சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா. ஐயோ, உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டா? கூடையை கொண்டு வந்தே, இப்ப குப்பை அள்ளிட்டு வர. அதுதான் என் பிளானு. இப்ப பாரு
பாத்தியா, குப்பையை வச்சு மாங்காயை மூடிட்டேன். இப்ப யாரு பார்த்தாலும் இதுக்குள்ள மாங்காய் இருக்குன்னு தெரியாது. எல்லாரும் குப்பை மட்டும்தான் இருக்குன்னு நினைப்பாங்க. குப்பையை கொண்டு வெளியே போடுதோன்னு சொல்லி இந்த கூடையை கொண்டு நம்ம வெளியே வச்சிடணும். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை கூடை தேவையோ அத்தனை கூடையில மாங்காயை போட்டு மேலே குப்பையை போடுற மாதிரி இலைய போட்டு கொண்டு வெளியே வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோயே, யார் பார்த்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. குப்பை தான் இருக்குன்ட்டு யாரும் அதை எடுக்க கூட மாட்டாங்க. நம்ம வெளியே போகும்போது நைஸா தூக்கிட்டு ஓடிடலாம். எம்மாடி, சரியா உள்ள ஐடியாவல்ல இருக்கு. ஆமா பாத்திமா, இப்ப நான் ஒரு கூடையை ரெடி பண்ண பாத்தியா, அதே மாதிரி உனக்கு எத்தனை கூட வேணுமோ ரெடி பண்ணிக்கோ. நானும் இன்னும் ஒரு 4-5 கூட செய்ய வேண்டியிருக்கு. அப்பதான் நம்ம வெளியே கொண்டு வச்சு மாங்காயை விற்க முடியும். வித்தா அதுல வேற துட்டு கிடைக்கும். நம்ம ஓடி ஓடி குப்பையை கொண்டு வெளியே போடுதோன்னு எல்லாரும் நினைச்சுக்கிடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த வந்த கூட்டத்திலே இவளுக்கு 2 பேரும் தான் நல்ல வேலை செஞ்சிருக்காளுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நம்மளுக்கு துட்டும் கிடைக்கும், நல்லா விற்கிறதுக்கு மாங்காயும் கிடைக்கும். சரியா? உனக்கு எவ்வளவு கூட தேவையோ அந்த அங்க இருக்கு பாரு, போய் எடுத்துக்கோ. எடுத்துட்டு வந்து மாங்காய் அள்ளி போடு, கடத்திடுவோம். ஆ சரி சரி, நான் எடுத்துக்கிடுதேன். ஐயோ, எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க. கூடைக்குள்ள மாங்காயை வச்சு மேல குப்பையை போட்டு ஒருத்தி களவாண்டுட்டு ஓடுதா. இந்த முக்காடு போட்டவாதான். எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க. எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க. நான் இவளை பிடிச்சிருக்கேன், களவாணியை பிடிச்சிட்டேன். எல்லாரும் ஓடிவாங்க. வேலைக்கு வந்த இடத்துல மாங்காயை களவாண்டுட்டு ஓடுறது இல்லாம என்னையும் சேர்த்து கூட்டு சேர்க்கவா பாக்க. இரு, இன்னைக்கு உன்னைய மாட்டி விட்டு என்ன செய்யுதுன்னு பாரு. 2 பேரும் பாத்தீங்களா எப்படி தலைகீழ தொங்குதேன் பாருங்க. போன ஜென்மத்துல குரங்கா இருந்திருப்ப போலயே. அடியே நெட்டச்சி, பாத்துடி, காலு கை சுளுக்கிக்கிட போகுது. அதெல்லாம் சுளுக்காது. இப்ப அடுத்த போச பாருங்க. இது எப்படி இருக்கு? எனக்கு என்னமோ நீ மரத்துல இருந்து கீழே விழுந்து கையை காலை வீங்கி எலும்பு கிளம்பு நொறுங்கி ஏதாவது ஆயிரும்னு தோணுது. வாயை வைக்காதீங்கம்மா. நான் பாட்டுக்கு அழகா வித்த காட்டிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு கிடக்கீங்க. அதெல்லாம் கீழே விழ மாட்டேன். அங்க பாருங்க, மாலாக்கா எப்படி தொங்கிட்டு கிடக்காக பாருங்க. அவளாவது பரவாயில்லட்டி, இந்த மரத்துல தேவாங்கு தொங்கிக்கிட்டு இருக்கும் பாத்தியா, அதே மாதிரி அவ தொங்கிக்கிட்டு கிடக்கா. அதனால அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நீ தான் அப்படியே வளைஞ்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு பாம்பு மாதிரி வார. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு நினைச்சாலே பயமா இருக்குட்டி. செல்வி, என்னைய பார்த்தா தேவாங்கு மாதிரியா இருக்கு. உன்னைய பார்த்தா தேவாங்கு மாதிரி இல்லட்டி, நீ நல்லா அழகாத்தான் இருக்கே. ஆனா நீ தொங்குறத பார்த்தா தேவாங்கு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நானே அவசரப்பட்டு ஏறிட்டேன். இப்போ எப்படி இறங்கன்னு தெரியல. அதான் ஒரு திணுசா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவ வேற பேச வந்துட்டா. அதுக்கு தான் என்னைய மாதிரி மேலே தொங்காம இப்படி கீழேயே உட்காந்துடணும். நான்லாம் பார்த்தியா எவ்வளோ வசதியா அழகா உட்காந்துருக்கேன் பாரு. காலை கீழே போட்டேன்னா கீழே இறங்கிடுவேன். சரி, வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்த வித்தையை பாருங்க. அடியே, தலைகீழ தொங்குறதெல்லாம் சரிதான். குடலு வாய் வழியே வெளியே வந்து விழுந்துற போகுது. சை, குடலு வாய் வழியே வெளியே வந்து உளுந்தா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்குமே. சை, 2 பேரும் சும்மா கடங்கம்மா. அசிங்க முடிச்சாப்புல என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் பேசாம இப்படியே குத்த வச்சே உட்காந்துக்கிடுதேன். அடியே, நாங்க எல்லாரும் அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கோம். நீங்க என்னடா மரத்துல ஏறி குரல் வித்த காட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐயையோ, அத்தை வேற வந்துட்டாங்களே. மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஏசுவாங்களே. சரி, மெதுவா இறங்க பாப்போம். அத்தை பாட்டி, எதுக்கு ஏசுதீங்க? நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். வேலையை முடிச்சிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வேலை யாரு பாப்பா? அதான் சாயந்தரம் வரைக்கும் வேலை இருக்குல்ல. எங்க வீட்டு குமரி எங்க? அத்தை பாட்டி, உங்க வீட்டு குமரி தானே? கொஞ்சம் பின்னால திரும்பி அங்க மேலே பாருங்களே. ஐயோ, மாட்டி கொடுக்காளே. பின்னாலையா இருக்கா? இருந்த பாக்க. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டனே. இறங்க வேற முடியல. இவங்க வேற திரும்பி பார்த்தா ஏசுவாங்களே. அடியே, என்ன மரத்து மேலே ஏறி குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க? கீழே இறங்கு. எத்தே, சாரி தே, தெரியாம மேலே ஏறிட்டேன். கீழே இறங்க முடியலத்தே. என்னது, இறங்க முடியலையா? ஏற மட்டும் தெரிஞ்சது. எப்படி ஏறனையோ அதே மாதிரி இறங்கு. அடியே, 2 பேரும் என்ன கல்லு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இறங்க முடியலட்டி, ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. மாலாக்கா, பேசாம கண்ணை முடிக்கிட்டு படக்குன்னு குதிச்சிருங்க. எம்மாடி, கீழேயே குதிக்கணும்? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்குடி. காலு கையை உடஞ்சிரும். நான் பேசாம இப்படியே உட்காந்துக்கிடுதேன். அடியே, கீழே இறங்க போறிய, இல்லைன்னா அரைச்சங்களை கொண்டு மண்டையை உடைக்கட்டா? எத்தை, ஏசாதீங்கத்தே, நானே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு வந்த இடத்துல வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம மரத்துல ஏறி தொங்கிட்டு கிடக்க. கீழே இறங்குடி, சின்ன பிள்ளை நினப்பு மனசுல. சரி சரி, ஏசாதீங்க, இருங்க குதிக்க. கடவுளே, நீதான் என்னைய காப்பாத்தணும். 1 2 3. முருகா! யாத்தே, சோழியை முடிச்சிட்டாலே பாதவத்தி. வந்ததுல இருந்து ஒரே வேலைப்பா. வேலை செஞ்சு செஞ்சு களைச்சு போயிட்டோம். சாப்பிட்றதுக்காவது கொஞ்ச நேரம் கிடைச்சதே. இப்போ மாதிரி கையை காலை நீட்டி உட்காந்து சாப்பிடுவோம். யார் யார் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? நான் காலையிலேயே முட்டை குழம்பு வச்சு சோறு பொங்கிட்டேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாருக்கும் முட்டை குழம்பு தான்.
எங்கள் வீட்டில் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு முட்டை ஆம்லேட்டும். என் அவனுக்கு கருவாட்டு குழம்பே ஆகாது, அதனால் அவனுக்கு லெமன் சாதம் கிண்டி கொடுத்துட்டேன். நானும் எங்கள் அத்தையும் தானே, அதான் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சு முட்டையை பொரிச்சு கொண்டு வந்துட்டோம். முருகேசா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு, உனக்கும் சேர்த்து தான் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பிறகு ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா அத்தை பாட்டி, முருகேசன் தாத்தா தான் வாரேன்னு சொல்லவே இல்லையே. அவரை நம்ம கூப்பிடவே இல்லை. அவர் திடீர்னு தான் வந்தாரு. அப்புறம் எப்படி அவர் வருவாருன்னு உங்களுக்கு தெரியும்? இன்னொரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் பாசங்கிறது. மங்கம்மாக்கு என் மேல எவ்வளவு பாசம். ஆமாம் முருகேசா, பாசம்தான். நீ என் நண்பனாச்சே, உனக்கு சாப்பாடு கொண்டு வராமல் எப்படி இருப்பேன்? அதை நேரத்தை உன்ட்ட நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டோம்ல, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் கொண்டு வந்தேன். வெள்ளைச்சோறு பொங்கி அவியல் கூட்டு வச்சேன். குழம்பு இன்னும் வைக்கல, அதனால தயிர் ஊற்றி கொண்டு வந்துட்டேன். முட்டை வேணா யாராவது எடுத்துக்கோங்க டி, குழம்புக்குள்ள நிறைய முட்டை கிடக்கு. அவ்வளோதானே, நான் எடுத்துக்கிடுதேன். நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடுங்க. நானும் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேம்மா. பழைய கஞ்சியை வச்சு 4-5 வெங்காயத்தை வெட்டி போட்டு கொண்டு வந்தேன். அதனால முட்டை இருந்தால் நல்லா இறங்கும். எடுத்துக்கோட்டி. எங்கள் வீட்டில் நேற்று ராத்திரி வச்ச புளி குழம்பு தான். நாங்கள் வேலைக்கு போயிட்டு வருவோம்ல, அதனால ராத்திரி தான் குழம்பு வைப்போம். ராத்திரி வச்ச குழம்பையே காலையிலே மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிடுவோம். தினம் எங்கள் வீட்டுக்காரர் நானும் இப்படி தான் தூக்குச்சட்டியில் போட்டு கொண்டுட்டு போவோம். இன்னைக்கு இங்கே வந்ததுனால இங்கே கொண்டு வந்துட்டேன். நான் என் மவனுக்கு பிடிக்குமேன்னு இன்னைக்கு சாம்பார் சாதம் செஞ்சேன். அதனால இன்னைக்கு எல்லாரும் அதையே சாப்பிட்டுக்கிடுவோன்னு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் டி. வெள்ளைச்சோறு பருப்பு குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். யார் வேணுமோ எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இருக்கா? எனக்கு தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. என்னதான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த தோட்டத்தில் உட்காந்து சாப்பிடும்போது நல்ல குளுகுளுன்னு இருக்கே. ஆமாம், நம்ம வீட்டில் ஃபேன் கடியில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். இருந்தாலும் அது உடம்புக்கு சூடு தானே. இந்த மாதிரி இயற்கையாக மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிடும்போது அந்த சுகமே தனியில்ல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே மாம்பழமும் மாங்காயுமா தொங்கிட்டு கிடக்கு. நல்ல ஒரு 4-5 மாம்பழத்தை பறிச்சோம்னா வெட்டி வச்சுக்கிட்டு சோத்து கூட்டுக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியுது? வேண்டாம் டி, வேலைக்கு வந்த இடத்துல கையை வைக்கக்கூடாது. பேசாமல் சாப்பிடுவோம். சாயந்தரம் போகும்போது ஏதாவது தருவாங்க. நானும் ஒரு 4-5 கூட மாங்காய் எப்படியாவது கடத்திடலான்னு பார்த்தேன். கடத்தி கொண்டு போனோம்னா வெளியே போய் அழகா மார்க்கெட்டில் கொண்டு விற்கலாம். விற்றா நல்ல துட்டு கிடைக்கும். பார்த்து அந்த பாத்திமா சரிப்பட்டு வர மாட்டேக்காலே. நல்லா நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டா. ஆளுக்க வந்துருவாங்களோன்னு கூட கீழே போட்டுட்டேன். சரி, ஏன்டா அப்படி இருக்காளுகளம்மா? நம்மளுக்கு ஒருத்தையும் சிக்க மாட்டேக்காலே. களவாணித்தனம் பண்ணுறது தப்பு. உழைச்சி சம்பாதிக்கணும். ஆமாம், உழைச்சி சம்பாதிச்சிட்டாலும் இதே சாப்பாடை வீட்டில் வச்சு சாப்பிட்டா அவ்வளவா டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம செஞ்சு நம்மளே சாப்பிடணுமான்னு இருக்கும். இப்போ எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிடும்போது சாப்பாடு என்ன ருசியாக இருக்குது. ஆமாட்டி, எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு சாப்பாடெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து சாப்பிடுதோம்ல, அதனால தான் சாப்பாடு நல்லா ருசியாக இருக்குது. எனக்கு எங்கள் ஸ்கூல் ஞாபகம் வந்துட்டு. ஸ்கூலில் இப்படி தான் மரத்தடியில் வட்ட வட்டமாக உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துக்கிடுவோம். நல்ல சாப்பாடெல்லாம் மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு, எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு மாற்றி மாற்றி கொடுத்து சாப்பிடுவோம். அதெல்லாம் இன்னுமே எங்கே முடியும்? நானும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்வதின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவள் தினமும் எனக்கு சாப்பாடு கொண்டு வருவா. அவங்க வீட்டு சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவள் சாப்பாடு நான் சாப்பிடுவேன், என் சாப்பாடு அவள் சாப்பிடுவா. நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அவளை இப்போ எங்கே இருக்கானே தெரியல. பள்ளிக்கூடத்துலலாம் போய் படிச்சிக்கலாக்கும்? ஆமாம், 2ஆம் வரைக்கும் படிச்சோம்ல, உனக்கு தெரியாதா? பெரிய படிப்பு தாம்மா. நீ என்ன பெரிய கலெக்டருக்கா படிச்சிருக்க? நீயும் 5ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்க. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவளெல்லாம் சொல்லாத. அவ 2ஆம் கிளாஸ் படிச்சாலும் அவ நல்லவா. நம்ம மனசு நல்ல மனசு, சுத்தமான மனசு. உன்னை மாதிரிலாம் கிடையாது. யோ கிழவனாரே, என்ன வேற வேலையே இல்லையா? என்ன நேரம் என்னையாவது நோட்ட விட்டுக்கிட்டு இருப்பீரோ? ஆமா, நான் மங்கம்மாக்கு பாடி கார்டு. மங்கம்மாவை சூழ்ந்திருக்கிற தீய சக்தி எதுனாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என் கண்ணை விட்டு தப்பவே முடியாது. என்னது தீய சக்தியா? என்னை பார்த்தா தீய சக்தி மாதிரியா தெரியுது? முருகேசா, அவளாம் ஒரு ஆளுன்னு அவட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. பேசாம இரு. நீ சொன்ன சரிதான் மங்கம்மா, நான் சும்மாவே இருக்கேன். சை, நிம்மதியா ஒரு சோத்தை திங்கி விடுதாளுகளா? என் நேரமும் நம்மளே தான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. எல்லாரும் பேசாம சாப்பிடுங்களே. சோறு யாருக்காவது வேணும்னு என்கிட்ட எடுத்துக்கோங்க. நான் பெரிய டப்பால தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் வேணுமே நினைச்சு கொஞ்சம் நிறைய அள்ளி போட்டு தான் கொண்டு வந்தேன். முட்டை குழம்பு நிறைய இருக்கு, யார் வேணுமோ எடுத்துக்கோங்க. நானும் நிறைய தான்க்கா கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. முட்டையும் இருக்கு, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. சரி சரி, கருவாட்டு குழம்பு எனக்கு பிடிக்கும், நான் எடுத்துக்கிடுதேன். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நல்ல திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க? ஏக்கா சாப்பாட்டு நேரம் 1 மணி நேரம். 1 மணிக்கு சாப்பிட வந்தோம், மணி 1:30 தான் ஆகுதா? இன்னும் 1/2 மணி நேரம் கிடக்கா? ஆமாக்கா, 2 மணி வரைக்கும் சும்மா இருந்துட்டு அதுக்கு பிறகு வேலை செஞ்சா போதும். அப்படியா? சரி சரி. ஏக்கா என்ன படுத்துட்டீக்கே?
தூங்கலட்டி, சும்மா தான் படுத்து கிடக்கேன். இவ்வளவு நேரம் விளக்கமாற கொண்டு பெருக்கி பெருக்கி முதுகெல்லாம் வலிக்கி. சரி செத்த குறுக்க சாய்ப்பு மேனு படுத்தேன். கொஞ்ச நேரம் சும்மா படுத்துட்டு 2 மணிக்கு மேலே இருந்துச்சு வேலையை பார்ப்போம். அதானே, நம்மளும் தான் மரத்தில் ஏறி கீறி உளுந்து வாரிட்டு வந்தோம். அப்போ நம்மளுக்கும் தானே கை காலெல்லாம் வலிக்கும். நம்மளும் சும்மா கொஞ்ச நேரம் படுத்து கிடப்போம். என்ன மாலா, நீயும் படுத்துட்டியாக்கும்? ஆமா செல்வி, செத்த குறுக்க சாய்ப்போம். சும்மா கொஞ்ச நேரம் படுத்து கிடப்போம். தூங்கல இல்ல, தூங்கினா தானே தப்பு. சும்மா படுத்து கிடந்தா என்ன தப்பு? 2 மணிக்கு எந்திரிச்சிடலாம். எல்லாரும் எதுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் 1/2 மணி நேரம் கிடக்கல, சும்மா கொஞ்ச நேரம் படுத்துருக்க வேண்டியதானே. ஆமாட்டி, எல்லாரும் கொஞ்ச நேரம் படுங்க. நான் வேணா 1/2 மணி நேரம் கழிச்சு எல்லாரையும் எழுப்பி விடுதேன். முருகேசா, மறக்காம எழுப்பி விட்டுருன்னு. நான் பார்த்துக்கிட்டதே மங்கம்மா. நான் இவ்வளவு நேரம் சும்மா தானே உட்காந்துருந்தேன். நான் தூங்க மாட்டேன். நீங்க தான் வேலை செஞ்சுட்டு கிடந்தீங்க, அசதியா இருக்கும். கொஞ்ச நேரம் படு. எல்லாரும் படுத்து கிடக்கிறத பார்த்தோன்னா நம்மளுக்கும் குறுக்கெல்லாம் வலிக்க. நம்மளும் கொஞ்ச நேரம் சும்மா படுத்து கிடப்போம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தானே கிடப்போம். அதே மாதிரி படுத்து கிடப்போம். எப்படியும் தூக்கம் வராது. 2 மணிக்கு விழுகளை எழுப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு வேணா நம்ம தூங்குவோம். அடியே, எல்லாரும் சும்மா தான் படுத்து கிடக்கணும்னு யாரும் தூங்கிடாதீங்க டி. ஆ சரிக்கா, தூங்க மாட்டோம். யாரும் தூங்கிடாதீங்கம்மா. 2 மணிக்கு எந்திக்கணும், மறந்துடாதீங்க. வேலை தான் நம்மளுக்கு முக்கியம். தூங்க மாட்டோம் டி. எப்படி தூங்குவோம்? சும்மா தான் படுத்து கிடக்கும். 4 மணி நேரத்துக்கு பிறகு. ஐயோ கடவுளே, இந்த பொம்பளைகளை போய் வேலைக்கு வச்சனே. போன வருஷம் இப்படிதான் பண்ணாளுங்க. இவளுக்கு தான் கண்டுபிடிச்சிட்டேன். அவளுகளே தான் அதே கூட்டத்தை தான் மறுபடியும் தலைவர் அனுப்பி விட்டுருக்காரு. ஏ கடவுளே, மறுபடியும் இங்க வந்து தூங்குதாளுகளே. தொழில் செய்யற இடத்துல வந்து இப்படி தூங்கலாமா? ஏ பொம்பளைகளே, எந்திரிங்களி. ஏமா பொம்பளைங்களா, எந்திக்க போறீங்களா? நாயை அவுத்து விட்டு கடிக்க விட்டுட்டா. அண்ணாச்சி, 2 மணி ஆயிட்டா. இருங்க, இந்த போய் வேலையை பார்க்க. 2 மணியா? மணி எத்தனை தெரியுமாம்மா? மணி 6 ஆகுது. என்னது 6 மணியா? அடியே எந்திங்கடி, முதலாளி வந்திருக்காரு. எல்லாரும் எந்திரிங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எந்திக்க மாட்டேங்காளுகளே. மாலா, நெட்டச்சி, அத்தை பாட்டி, எல்லாரும் எந்திங்க. இளிச்சக்கா எந்திங்க. எத்தே, காப்பி தானத்தே போடணும். எந்திரிச்சு போட்டு தரேன்தே. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காப்பி குடிச்சா என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு தரேன், இருங்க. ஐயோ கடவுளே, மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கி பழகி போயிட்டு அதனாலதான் எல்லாரும் இப்படி கொரட்டை விட்டுட்டு கிடக்காளுங்க. அடியே எந்திங்கடி, சீக்கிரம் எந்திங்க. மாலா, நீ வீட்டுல இல்ல, எந்தி, தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கோம். எந்திங்கடி. அட ஆமா, மறந்தே போயிட்டேனே. அண்ணாச்சி சாரி அண்ணாச்சி, 3 மணி ஆயிட்டோ. மறந்து போய் கூட 1 மணி நேரம் தூங்கிட்டேன் போல. சாரி, இந்த போய் வேலையை பார்க்க. நல்ல பார்த்து கழிச்சிக்கம்மா. வேலையை பார்த்ததெல்லாம் போதும். எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டு வெளியே போங்க. மாலா, மணி 6 ஆயிட்டடி. என்னக்கா சொல்லுதீங்க? 6 மணி ஆயிட்டா? ஐயோ, எத்தனை நாடகம் போட்டுருவான். சீக்கிரம் எந்திரிங்க, வீட்டுக்கு போவோம். அடியே, யாரடி நீ? தோட்டத்துல வேலைக்கு வந்தது மறந்துட்டா? இங்க பாரு, முதலாளி நிக்காரு. பாருடி, முதலாளி நிக்காரு. அவர் என்னடானா 6 மணி ஆயிட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ நாடகம் போட்டுருவான், வீட்டுக்கு போகணுங்க. இவளுக்கு என்னடானா தூங்கிட்டு கிடக்காளுங்க. இப்ப நான் என்ன செய்ய? ஏமா, உங்க யாருக்கும் சம்பளமே தரமாட்டேம்மா. ஒய்யாம இதே வேலையா போச்சு. ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னைய பாடா படுத்துதீங்க. அண்ணாச்சி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. நாங்க முக்காவாசி வேலையை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் வேலை பாக்கி இருக்கு. நாங்க வேணா ஓவர் டைம் போட்டு வேலையை முடிச்சிட்டு போயிருந்தோம். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நாங்க பாத்துக்கிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏமா, இனிமே என்னைக்குமே என் தோட்டத்து பக்கம் வந்துடாதீங்கம்மா. இடத்த காலி பண்ணி ஓடுங்க. அண்ணாச்சி, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களை மன்னிச்சிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் நாங்க போவோம். இல்லைன்னா இங்கேயே தான் கிடப்போம். எதுக்குமா இங்கேயே கடந்து தூங்குறதுக்கா? இடத்த காலி பண்ணுங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீரு? இங்கே இவ்வளோ நேரம் இவ்வளோ ஆளுக்கு படுத்து தூங்கிட்டு கிடக்கே. ஒரு காப்பியை கொண்டு வந்து எழுப்பு ஒன்றும் கிடையாதா? சும்மா வந்து எழுப்பிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கீரு. போங்க, போய் காப்பி வாங்கிட்டு வாங்க. நானாமா போகணும்? நானா போய் உனக்கு காப்பி வாங்கிட்டு வரணும்? எல்லாம் என் தலையெழுத்துமா. உங்களெல்லாம் கூப்பிட்டல, என்னைய சொல்லணும். எல்லாம் அந்த முருகேசனால வந்தது. அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தானே இதெல்லாம் தேவையா? அவன் தான் எழுப்பி விடுதேன்னா, அதனாலதான் நம்பி தூங்குனேன். ஆமா, ஃப்ரெண்ட் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, அவர் இப்படித்தான் செய்வாரு. அடியே, என் ஃப்ரெண்டை பத்தி நீ ஏதாவது சொன்ன மண்டையை உடச்சிடும் பார்த்துக்கோ. அவனை நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னேன்னு அவ்வளவுதான், செத்த நீ. மங்கம்மா, என்னைய மன்னிச்சிரு. பரவாயில்ல முருகேசா, எல்லாரும் சேர்ந்து தானே தூங்கிட்டோம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அண்ணாச்சி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க எங்களுக்கு துட்டு கூட தர வேண்டாம். தயவு செஞ்சு மன்னிச்சா போதும். ஏமா, யாரும் என் கண்ணு முன்னாலே நிக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணி போங்க. என்ன போங்கன்ட்டு இவர் போறாரு? சரியான லூசா இருப்பார் போலயே. சும்மா இருங்கட்டி. என்ன நேரம் எதுலயும் ஒரே விளையாட்டுத்தனமாவே இருக்காதீங்கட்டி. வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழியை பாருங்க. அந்த வழியைத்தான் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம். அதை எங்கனுக்குள்ள இருக்குன்னே தெரியலையே. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. வாங்க போவோம்.